ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு subatheepcreations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக புதினா ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. புதினா ரைஸ்க்கு ஒரு கட்டு புதினா எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே 3 பச்சை மிளகா, ஒரு அரை இஞ்சி, அப்புறம் பூண்டு பல் தேவையான அளவு எடுத்துகிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகா காரம் மட்டும்தான், ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை. நெக்ஸ்ட்டு குக்கரில் நெய்யோ இல்லை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, ஜாதிபத்திரி, பட்டை, மராட்டி மொக்கு, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகமும் சேர்த்து நல்லா பொரிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் தேவையில்லை. ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி, அது கூடவே நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு விசில் வச்சு சிம்மில் வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம புதினா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்துருச்சு. புதினா ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக. நம்ம எப்போவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 20 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப கிட்ஸுக்கும் லவ் பண்ணுவாங்க இந்த ரெசிபி. அதனால் நம்ம லேட்டாக எழுந்துட்டோம், என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, புதினா வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிட்ஸ் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. இதுக்கு ஆனியன் ரைத்தா பெஸ்ட் ஆப்ஷன். அம்மா சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.